வழக்கம் போல கூட்டம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் கடல் போல அமைஞ்சிச்சு. டிவிகே சார்பா தளபதி விஜய் பாத்தீங்கன்னா மொத்தமா 5 தொகுதியில இன்னைக்கு ரோட் ஷோ பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க பிரச்சார பயணத்துல. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா டி நகர், எழும்பூர், அப்புறம் எக்மோர், தௌசண்ட் லைட்ஸ், புருஷவாக்கம் இந்த 5 இடத்துல பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான ரோட் ஷோ. கூட்டம் பாத்தீங்கன்னா நேத்து போல கடல் போல கூட்டம் வந்துச்சு. இப்ப ரீசெண்டா கூட நம்ம சீஃப் மினிஸ்டர் சாரோட சன் ஒருத்தர் இருப்பாரு, அவரு வந்து 13 தொகுதி கிட்ட கவர் பண்ணியிருந்தாரு. ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டம் வர கிடையாது. ஆனா வந்த மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸ் சேனல் போடல. அவங்க பாத்தீங்கன்னா கூட்டத்தோட வராம பலூன்ஸோட வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையான்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இன்னைக்கு வந்து அந்தந்த தொகுதியில் நிக்கிற ஆளுங்களை பாத்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்காக வாக்கெல்லாம் சேகரிச்சிருந்தாரு. அதுவே பாக்குறதுக்கே நல்லா இருந்தது. தளபதி விஜய் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தொகுதிக்கு போறப்ப அந்தந்த வேட்பாளர்கள் வந்து தளபதியோடு கலந்து அவங்க 2 பேர் சேர்ந்து வாக்கு சேகரிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து ஒரு ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா கீழே வந்து இறங்கி மக்களோட மக்களா நின்று பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா வேன்ல ஏறிட்டாரு. அதுவுமே பார்க்க சூப்பரா இருந்து சில பேர் சொல்லுவாங்க முடிஞ்ச ரோடுக்கு வான்னு. தளபதி ரோடுக்கு வந்துட்டா இப்ப என்ன சொல்லுவாங்க, முடிஞ்ச பூமிக்குள்ள போன்னு எனக்கே சிரிப்பு வந்துச்சு. முடிஞ்ச பூமிக்குள்ள போன்னு சொல்லுவாங்க. அது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் கேள் நல்லா இருக்கு. என்ன வேணா நடக்க, மிராக்கள் கூட நடக்கலாம். இல்ல வானத்துக்கு போ, பூமிக்கு போ, அப்புறம் நிலா மேல போய் பிரச்சாரம் பண்ணு, அங்க உன்னால போக முடியுமா? இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. சோ என்ன பண்ணுவாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப கொஞ்சம் சீரியஸா பேசுவோம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட நிறைய சம்பவங்கள், நிறைய பாலியல் சம்பவங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் போதைப் பொருள் சம்பவம் எல்லாம் பார்த்தேன். இதெல்லாம் பார்க்கவே பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கதான் சொல்லி ஆகணும். அதுல தடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா சட்டங்கள் போட்டிருந்தாலே பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்க ஒரு சான்ஸா இருந்திருக்கும். அது பாத்தீங்கன்னா அதுக்கான ஃபோர்ஸா நடவடிக்கை எல்லாம் இல்லாத பட்சம் மாதிரி தான் தெரியுது. ஸோ தளபதி விஜய் வந்தாதான் அடுத்த கவர்மெண்ட் அமையும் போது தான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சோ பாத்தீங்கன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாதான் கொஞ்சமாவது பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் வாய்ப்பு இருக்கு. சோ மறுபடியும் பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம லைக் பண்ணா பாத்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கு கூட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாளைக்கு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து இது பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. அந்த பிரச்சார புக் ஒன்று ரிலீஸ் பண்ண போற மேனிஃபெஸ்டோ புக் ரிலீஸ் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. சோ அது எப்படிங்கிறத நம்ம அதுக்கான இதை பார்ப்போம். சோ பை.